பெருக்கியின் மூலமாய் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, உடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை. அப்பா, எப்படி இந்த பிரச்சனை முடியும்? ஒருவேளை நான் செத்துடலாமா? சாவுதான் எனக்கு முடிவா? நானும் பல வருஷமான பாடுகளுக்காக என்னால் முடிஞ்சவரை நான் கஷ்டப்படுறேன். நான் இனி சாவுறதை தவிர வேற இல்லைன்னு சொல்லி கொண்டு நினைத்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். மரணம் உனக்கு முடிவல்ல, மரணம் உனக்கு முடிவல்ல. உடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்புக்கொடு, உடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. நான் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன், உடைய வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களால் ஈடுகட்ட முடியல, உங்களால் ஈடுகட்ட முடியல. எத்தனை சம்பாதித்தாலும் சரீரம் தான் பலன் விட்டு போகுது, சரீரம் தான் பலனற்று போகுது. ஆனால் மீதி எடுக்க முடியல, மீதி எடுக்க முடியல. கர்த்தனுடைய கூடைய உங்களுடைய படகை நிரப்ப விரும்புகிறார், உங்களுடைய படகை நிரப்ப விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சில பலவீனங்கள், சில பலவீனங்கள் அடிக்கடி அடிக்கடி சில தலைவேதனைகளை உண்டு பண்ணி, தலைவேதனைகளை உண்டு பண்ணி, தலைவேதனைகளை உண்டு பண்ணி செய்ய முடியாத காரியங்களை, செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு மனசை கோண பண்ணுகிற எல்லா சபிக்கப்பட்ட சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறேன். இப்பொழுது சில தற்கொலை எண்ணங்கள், சில தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. சில வறுமையில் இருக்கு, குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. உண்மையாக என்னுடைய இருதயத்தை நான் இயேசுவுக்கு தர விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை, இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்ததில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க ஓடி அப்படி முன்னாடி வாங்க பார்க்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உடைய பாவ வழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். ஓடி வாங்க, ஓடி வாங்க. அன்பு சகோதரனே, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரணும், இயேசு என்னுடைய இருதயத்தில் வரணும், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் மேடையின் அருகாமையில் வாங்க. இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், என்னுடைய மனசை இயேசுவுக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க அப்படியே முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன், இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றையிலிருந்து நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். நான் இதுவரை வாழ்ந்த பாவமான அந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னை இயேசு விடுவிக்கணும். நான் பாவ பழக்க வழக்கத்தில் இயேசு என்னை விடுவிக்கணும். நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஒருவேளை இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இன்றையிலிருந்து இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒரு கோரஸ் பாடும் பொழுது அப்படியே நம்மளுக்காக செபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் இவர்களை நிரப்ப போகிறது, தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் துதிங்க, துதிங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் துதிங்க, அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் துதிங்க. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர போகிறது. ஒரு பாவி மனம் திரும்புற நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பிரசன்னங்க வெளிப்பட போகிறது, அவருடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. இங்கே பரலோகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது, இங்கே பரலோகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. உங்களை விடுவிக்க போகிறார் இயேசு. உங்களுடைய சூழ்நிலை மாற்ற போகிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும்
சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்துக்கு நேராய் ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை கர்த்தர் தொடத்தக்கதாக பரலோகத்தின் தேவ அக்கினி தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறவர்கள் தயவு செய்து முன்னாடி கடந்து வாங்க. இயேசு உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். உடைய சரீரத்தில் நான் வியாதியோட வந்திருக்கிறேன், எனக்கு பலவீனத்தோட வந்திருக்கிறேன், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அப்படியே முன்பதாக கடந்து வாருங்கள். உங்களுக்காக ஊழியக்காரர்களை செபிக்க போகிறேன். எல்லாரும் வாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிங்க ஆராதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மைதானத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, முன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, வியாதியில் உள்ளவர்களை வியாதிகளை நீக்கி, பாவத்தில் இருந்தவர்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்தது போல ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக செபிக்கிறேன். இன்றைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இயேசு கொடுப்பீராக. ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே ஆண்டவரே பொல்லாத வேதனைகள், ஆண்டவரே தலைவலி, சரீர வேதனைகள், ஆண்டவரே தீர முடியாத வேதனைகள், டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத வேதனைகள், நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளுக்காக வேதனைகளுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள் ரிகவா சக்கரதியாந்தனா ஆண்டவரே, நீ சத்துருடைய திட்டத்திற்கு ஆண்டவரே ஒருவர் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஊழியக்காரனாய் செபிக்கிறோம். சபிக்கப்பட்ட சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய எல்லா கிரியைகளை எடுத்துக்கொண்டு பாவாயாக. எஸ், தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, பெரிய விடுதலை உண்டுவாதாக. ஆண்டவரே, அழுகையோடு கண்ணீரோடு வேதனையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் சுகத்தை பெற்றவர்களாக,
நாமத்தில் விடுதலை. ஊழியக்காரங்க செபிங்க, வாலண்டியர்ஸ் செபிங்க. செபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சத்துடைய சகல கிரியைகள் இப்பொழுது மாறுகிறது. பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. சபிக்கப்பட்டவனே, இனி உனக்கு அதிகாரம் இல்லை. இவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே. எஸ், தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. மைதானம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரை விடுவிக்கிறது, விடுவிக்கிறது. டச், தொடுங்கப்பா, தொடுங்க இயேசுவின் நாமத்தினால தொடுங்க. பலவீனங்கள் மறைவதாக, மறைவதாக. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் 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 எஸ், விடுதலை, விடுதலை, விடுதலை. சுகம் பெறுகிறீர்கள், சுகம் பெறுகிறீர்கள். இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார், இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். வயிற்று பகுதியில் சில அல்சரை போல சில பிரச்சனைகள் சாப்பிடும் பொழுது, சாப்பிட்ட பிற்பாடு சில லூஸ் மோஷனை உண்டு பண்ணுகிற சபிக்கப்பட்ட பலவீனம் இப்பொழுது ரைட் நவ், ரைட் நவ், இப்பொழுதே மறைகிறது. தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. உடைய வேதனை இயேசு சுகப்படுத்துகிறார். உடைய பலவீனம் மறைகிறது. உடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். துக்கங்கள் மறைகிறது. எஸ் எஸ். சஞ்சலங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் மறைந்து இருதயத்தில் ஒரு சமாதானம், இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற சமாதானம் இப்பொழுது, இப்பொழுது இருதயத்தில், இருதயத்தில் தொடுங்க, தொடுங்க, தொடுங்கப்பா. எஸ் எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீ தொடுகிறதற்காக நன்றி, நீ சுகப்படுத்துகிறதற்காக நன்றி. உடைய துக்கங்கள், கண்ணீர்கள் கர்த்தர் நீ துடைக்கிறதற்காக நன்றி. உன்னுடைய கண்ணீரை இயேசு துடைக்கிறார். உடைய குடும்பத்தின் துக்கங்கள் மாறுகிறது. உடைய குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். குடி பழக்கங்கள் மறைகிறது, குடி பழக்கங்கள் மறைகிறது, குடி பழக்கங்கள் மறைகிறது, குடி பழக்கங்கள் மறைகிறது. குடும்ப வறுமை மாறுகிறது, குடும்ப வறுமை மாறுகிறது. எஸ் எஸ். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சுகம் பெற்றவங்க மகிமைப்படுத்துங்க. உடைய இருதயத்தை இயேசு நிரப்புகிறார். இயேசுவின் சந்தோஷம், இயேசுவின் சமாதானம் உடைய இருதயத்தை நிரப்புகிறது, நிரப்புகிறது. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. எஸ் எஸ். வாலிபனை தொடுங்க, வாலிபனை தொடுங்க, தொடுங்கப்பா. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓ ரபாலா ஷகபரபாலபா. ஓ திமாரா கதியாந்தனா. எஸ் எஸ் எஸ். ஒரு விக்னேஷ் என்கிற வாலிபனுடைய பெயரை கர்த்தர் காட்டுகிறார். விக்னேஷ் என்கிற வாலிபன் உடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை முயற்சி செய்து எல்லாவற்றில் தோல்வியை சந்தித்தேன் என்று சொல்லி, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லி ஏங்குகிற அன்பு மகனே, உடைய வாழ்க்கை, உடைய வனாந்தரத்தை இயேசு வயல்வெளியாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒப்புக்கொடு, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஒப்புக்கொடு. தூர இடத்தில் இருந்து என்னை இயேசு நேசிக்கிறாரா என்கிற சத்தத்தை கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு மறுவாழ்வு கொடுக்க விரும்புகிறார். உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
இயேசுவே. Thank you Jesus. சரீரத்தில் நீங்க உணர்றீங்க உங்களை விட்டு கொடுங்க, எல்லாரும் கண்களை மூடி இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் உடைய வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் சத்தமா இயேசுவே, இயேசுவே. கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட இயேசு உடைய இருதயத்தில் வராரு, உடைய குடும்பத்தில் வராரு. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே என்னுடைய குடும்பத்தில் வாங்க, இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாங்க. கூப்பிடுங்க இயேசுவே, இயேசுவே. சத்தம் போதாது. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சப்தமிட்ட ஒரு பிள்ளை கர்த்தர் நோக்கி பார்த்ததை போல உங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருவருக்கு முகம் பூரா ஊறலை போல, முகம் பூரா ஊறலை போல தொறிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் காட்டுகிறார். அந்த ஊறல் வியாதி கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை தரப்போகிறார். விசுவாசத்தோட ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முகத்தில நெத்தியிலிருந்து நாடி பகுதி வரைக்கும் அப்படியே ஒரு ஊறல் ஒரு தொறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். இயேசு அந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. உடைய பலவீனம் என்ன, உங்க தேவை என்ன? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே, என்னுடைய குடும்ப பிரச்சனை மாறணும், என்னுடைய வியாதி மாறணும். என்ன வேணும் உங்களுக்கு? இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். கொசவப்பட்டி முழுவதும் தேவ தூதர்கள் சேனையாய் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய சேனை திரளாய் கூடி நிற்கிறதை பார்க்கிறேன். உங்களுக்காக சில பிரச்சனையில நீதி இல்லாதபடிக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா? இயேசு உங்கள் நீதியின் தேவனாய் வெளிப்பட விரும்புகிறார். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே, என் இருதயத்தில் வாங்கப்பா. இயேசுப்பா, என் குடும்பத்தில் வாங்க. என் வியாதி மறையணும், என் குடும்பத்தில் இருக்க துக்கங்கள் மாறணும், என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மறையணும். இயேசுவேன்னு கேளுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கேளுங்க. சிங்காசனத்தில் ஜனங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இவர்களை விடுதலை கொடுக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறீரே. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறீரே. இவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறீரே. எஸ் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறோம்.
ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் தனித்தனியாய் ஜெபிக்கணும்னு விரும்புகிறவங்க அப்படியே முன்னாடி வந்து குடும்பமாகவோ தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் ஜெபித்துக் கொள்கலாம், ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியத்தில் நம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வருகை அதி சீக்கிரம் என்பதையும் நாங்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோம் என்பதையும் ஒரு விஷயமுடைய வார்த்தையின் மூலமாய் கேட்க நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மரணம் எங்களை சந்தித்தாலும் உம்முடைய வருகை வந்தாலும் உம்முடைய நித்திய பரலோகத்திலே காணப்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீ தொடுவீராக. இந்த நிமிஷத்தில், இந்த நொடி பொழுதிலிருந்து உடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாவதாக. ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வேறறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. நாட்களால், மருந்துகளால் சுகமாக்க முடியாத எல்லா பலவீனங்கள் மறைவதாக. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக. தூர இடத்திலிருந்து சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களையும் குணமாக்குங்க, அவர்களையும் மனம் திரும்ப பண்ணுங்க. இதற்கு திவ்யக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.